சத்குருவே சிவம். நான் 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 சில பேருக்கு இந்த நான் அப்படின்ற அகம்பாவம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் இந்த உலகத்திலே எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு நிறைய பேருக்கு நினப்பு இருக்குது. அதனால் நம்ம அகம்பாவம் தலையில் ஏறிடுது. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான்ன்றதே ஒழிச்சு கட்டிடணும். எல்லோரும் நம்மளுக்கு எல்லோரும் சமம், எல்லோரும் நம்மளுக்கு முக்கியம். நான் யாருன்ற விசாரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த உள்ள இருக்க ஆன்மா தான் இன்னொரு ஆன்மா கூட பேசிக்குது. நாம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, நம்ம கையெடுத்து கும்பிடுறச்ச அந்த ஆன்மாவுக்கு தான் வணக்கம் போடுறோம். அந்த ஆன்மா தான் நம்ம கூட பேசிகிட்ருக்கு. அதனால தான் வணக்கம் சொல்கிறோம். அதுவும் நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வச்சு கையை கும்பிடுறோம். அதனால் அந்த நான்ன்றதை ஒழிக்கிறதுக்கு பல முறை நம்ம சிந்திக்கணும். நம்ம ஏன் நம்ம எப்போ பாரு நான் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அகம்பாவத்தை கொஞ்சமாக தூக்கி எறியணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் நம்ம வாழணும். நம்மளுக்கு இறைவன் தான் ஒருவன், இறைவன் தான் எல்லாமே நம்மளுக்கு படைச்சிருக்காரு. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி நம்ம கட்டுறது ஒன்றுமே கிடையாது. நிறைய இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது. நம்மக்கிட்ட இப்போ சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி தருவாங்க. அதை விட்டுட்டு நம்ம நினச்சிப்போம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது நினச்சிக்கிறோம். நம்ம தான் எல்லாமே, இந்த உலகம் நம்மளால தான் இயங்குது, நம்ம சொல்படி தான் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஜென்ஸ் ஆகுது, லேடிஸ் ஆகுது, எல்லாருக்குமே நிறைய நம்ம நான்ன்ற இந்த விசாரத்துக்கு வரணும். நம்ம நான்றதை நினைக்கக்கூடாது, அதை பற்றி திங்க் பண்ணணும். நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, நம்ம தான் முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கணும். நீங்கள் அப்படி நினச்சி அடிபணிஞ்சு எல்லார்கிட்டேயும் சமமாக இருந்து சந்தோஷமாக அவங்க இயல்பாக அவங்க கூட இருந்தோம்னா, அவங்க வாழ்க்கையை நம்ம நடத்தினோம்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் பேசுகிறது தான் கரெக்டு. உண்மையாங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் எங்கேயும் படித்து 4 பேர் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை கிரகிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட பாணியில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. நம்ம நல்லது தெரிஞ்சதுன்னா 4 பேருக்கு எடுத்து சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம நான் சொல்கிறது தான் இது, நான் தான் கரெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்ம மனசு தான் வருத்தப்படும். அதனால் நம்மளுக்கு தான் பின்விளைவுகள் ஜாஸ்தி. நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் ஒரு பொலிவு இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு தேடுதலே மறந்துடுவோம். ஆமாங்க, நம்ம தேடுதல் இருக்கணும் எப்போவுமே. இறைவன் எங்கே இருக்கார், இந்த உயிர் எங்கே இருக்குது, இந்த ஆன்மா எங்கே இருக்குது, நம்ம எப்படி போகிறோம், எந்த ஆன்மா நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்லாம் ஒரு தேடுதல் வேட்கை இருக்கணும். நம்ம ஒரு குரு கிடைச்சாருன்னா அந்த தேடுதல் ஈஸியாக இருக்கும். சரி, குரு கிடைக்கலையா, குருவையாவது தேடிட்டு நம்ம அது பின்னாடி நம்ம குரு நாம ஸ்மரணை பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டணும். நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு நினைக்கணும். இந்த நான்ன்ற விசாரத்தில் நம்ம இனிமேல் மூழ்கி போய் இந்த நான்ன்ற வார்த்தையே இனிமேல் இருக்கக்கூடாது. எல்லோரும் சமன்ற மாதிரி வாழ்க்கையை வாழலாம். வாழ்க வளமுடன், சந்தோஷமாக இருக்கலாம் எல்லோரும். வாழ்க்கை வளமுடன், நேர்மையாக, ஸ்டேபிளஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.